கிரேவி சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோட நீங்கள் சாப்பிட்லாம். வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணாமல் இதையே நீங்கள் சாப்பிட்லாம். இது உங்களோட லஞ்ச் இல்லைன்னா டின்னரை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு உள்ளதை எப்படி இருக்குன்னு வெட்டி காமிக்கிறேன். உள்ள சிக்கன் கிரேவி இருக்கும். இதே நமக்கு போதும். ஒரு லஞ்சுக்கு இது இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உள்ளது அப்படி இருக்கும். சிக்கன் அதோட கிரேவி. இதை இந்த கிரேவிலே இந்த சாதத்தை சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குது. அதுவும் இந்த பாஸ்மதி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னாவே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். எல்லாம் பார்க்க கச்சிதமாக இருக்குது. அதனால நீங்கள் இதை டிஃபன் பாக்ஸில் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.
இருக்கு